செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை சார்பில் வந்தே மாதரம் கடற்கரை சைக்கிள் பயணம் 2026 குறித்த செய்தியாளர் சந்திப்பு, சேலம் மாநகர பகுதியில் புதிய சுற்றுலா தலமாக மாறிய குமரகிரி ஏரி பூங்கா குறித்த செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை சார்பில் 2026 ஆண்டிற்கான வந்தே மாதரம் கடற்கரை சைக்கிள் பயணம் குறித்த செய்தியாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது. இதில் பேசிய ஐஜி திரு SR சரவணன் கூறுகையில், எந்த காரணத்துக்காக சைக்கிளை தான் ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த சைக்கிளை தானோட மேக்ஸிமம் அச்சீவ்மெண்ட் பண்ண முடிஞ்சது. அந்த சக்ஸஸை வச்சு இந்த 2026லையும் அந்த 150th இயர் ஆஃப் வந்தே மாதரம்க்கு அதை ஞாபகத்தில் வச்சுட்டு கோஸ்டல் சைக்கிள் தான் சுரக்ஷித் தட் சம்ரித் பாரத். சுரக்ஷித் தட் சம்ரித் பாரத் அப்படிங்கும்போது பாதுகாப்பான கடற்கரை வளமான பாரதம், அதோட தீம் தான் எங்களுக்கு பேசிக்கா. இது 28ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறோம். நாங்க 2 சைட்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஒன்னு வெஸ்டர்ன் கோஸ்ட்ல பாத்தீங்கன்னா லக்பத் கோட்டை அப்படின்றது பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து கட்ச் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குங்க, அங்கிருந்து ஸ்டார்ட் பண்றோம். செகண்ட் ஈஸ்டர்ன் சைடு பாத்தீங்கன்னா பக்காலி 24 சவுத் பர்கானா அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அதை இனாகிரேட் பண்றது யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஸ்ரீ நித்யானந்த ராய் காணொலி மூலமா இனாகிரேட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் சவுத். 25 நாள் அங்க சைக்கிளத்தான்ல 130 சைக்கிளிஸ்ட் மொத்தம். அதுல 65 பேர் பெண்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே CSF பர்சனல் தான் பண்றாங்க இந்த சைக்கிளத்தான். அண்ட் சப்போர்ட் டீமோட சேர்ந்து மொத்தம் 200 பேருங்க. வெஸ்டர்ன் கோஸ்ட்ல 100 பேர், ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல 100 பேர். ஈச் அண்ட் எவ்ரி டே நாங்க 50க்கு மேற்பட்ட வில்லேஜ், பிகாஸ் 25 நாள் டிராவல் பண்றோம் அப்படிங்கும்போது 2 கோஸ்டும் கால்குலேட் பண்ணா ப்ரீசைஸ்லி 52 வில்லேஜஸ் நாங்க மீட் பண்றோம். வர்ற வழியில அவங்க எல்லாத்துலயும் வில்லேஜ்லயும் நாங்க ஸ்டே பண்றோம். மெயின் பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கடலோர கிராமங்கள்ல நாங்க ஒரு நாள் நைட் அங்கதான் ஸ்டே பண்ண போறோம். காலையில ஸ்டார்ட் பண்ணா சாயங்காலம் முடிப்போம். அதுக்கப்புறம் கிராமத்து மக்களோட போய் உட்கார்ந்து அவங்களோட பேசி அவங்களோட ப்ராப்ளம் என்ன, அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸும் பண்றோம். ஏன்னா இப்போ இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூ எக்கானமி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. நம்ம எக்கானமியில ப்ளூ எக்கானமி, போர்ட்ரேட் எக்கானமி அப்படின்னா 4% ஆஃப் எக்கானமி பாத்தீங்களா இட்ஸ் டோட்டலி டிபெண்டிங் ஆன் த போர்ட் ஒன்லி. அதுல மீன் வளங்கள் இருக்கு, மெரைன் ரிசோர்சஸ் இருக்கு, எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட் இருக்கு, அப்புறம் டூரிசம் இருக்கு, மெரைன் டூரிசம் இருக்கு. எஸ்பெஷலி க்ரூஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இது மட்டுமே இந்தியா பொருளாதாரத்தில் 4% GDP கொடுக்குதுங்க. அது அதனால ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதையே பண்றதுக்காக சைக்கிளை தான் ஸ்டார்ட் பண்றோம். அந்த கிராமத்திலேயே ஸ்டே பண்றோம். ஸ்டே பண்றதுக்கு மெயின் காரணம் தேச பாதுகாப்பு, கடலோர பாதுகாப்பு, அப்புறம் கடத்தல் பத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் பொதுமக்களுக்கு. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்கள தான் நாங்க தத் பிரஹாரிஸ் அப்படின்னு ஹிந்தியில சொல்றோம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கோஸ்டல் சென்டினல்ஸ், தமிழ்ல பாத்தீங்கன்னா கடலோர கண்காணிப்பாளர்கள். அந்த கடலோரத்தில் தே ஆர் த ஃபர்ஸ்ட் பீப்புள். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்லி நம்ம மெரைன் போலீஸ் இருக்கிறோம், CSF இருக்கிறோம், கோஸ்ட் கார்டு இருக்கிறோம், நேவி இருக்கிறோம், எல்லாருமே இருக்கிறாங்க. பட் மக்கள் விழிப்புணர்வாக இருக்கணும். 72 மாநிலம், கோஸ்டல் மாநிலம், 3300 கிராமங்கள், 5,50,000 போட்ஸ் இருக்குங்க டோட்டல். 40 lakhs பீப்புள் டைரக்ட்லி டெய்லி இன்வால்வ் ஆகிறாங்க மீன் பிடிக்கிறதுல. ஸோ இது டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இவங்களை ரீச் பண்ணணும் அப்படின்றது காரணத்துக்காக தான் இந்த சைக்கிளை தான் ஸ்டார்ட் பண்ணோம். த்ரூ ஆல் த 11 ஸ்டேட் பாஸ் பண்ணி கொச்சின்ல நெக்ஸ்ட் மந்த் 22ஆம் தேதி கன்க்ளூஷன் ப்ரோக்ராம் இருக்கும். 7,500 கிலோமீட்டர் நம்மளுக்கு கோஸ்டல் சைக்கிள் தான் மெயின்லேண்டில் இருக்கு. அதை நம்ம செக்யூர் பண்ணணும் அப்படின்னா அந்த 3,300 வில்லேஜஸும் கடலோட கண்காணிப்பாளர் மாதிரி நல்லா ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்டோட சேர்ந்துட்டு நம்ம என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ண முடியுங்க. நம்ம எக்கானமியில பாத்தீங்கன்னா போர்ட் இஸ் பிளேயிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோலுங்க. அசான் டேட் 24-25ல 1,600 மில்லியன் மெட்ரிக் டன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அதேவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா திங்க் பண்ணிட்டு இருக்கு 2030ங்கும் போது 2,500 மில்லியன் மெட்ரிக் டன் கொண்டு வரணும். ஸோ அப்படி போகும்போது நம்ம GDP இம்ப்ரூவ் ஆகும். நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இம்ப்ரூவ் ஆனால் மட்டும்தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி போக முடியும். அந்த போர்ட்டோட இன்வால்வ்மெண்ட் எப்படி அப்படின்னா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல 95% ஆஃப் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இன் குவான்டிட்டி வில் பி டிரான்சாக்டட் த்ரூ த கோஸ்டல் ஏரியா. 70% ஆஃப் த வேல்யூ ஆஃப் த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஹேப்பன் த்ரூ த கோஸ்டல் ஏரியா. அதனால கோஸ்டலோட இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 12 மேஜர் போர்ட் இருக்கு, 240க்கு மேற்பட்ட மைனர் போர்ட்ஸ் இருக்கு, நான் மேஜர் போர்ட் அப்படின்னு பாத்தீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே CSF தான் செக்யூரிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க.
அந்த 72 போர்ட்டுக்கும் நாங்கள் தான் செக்யூரிட்டி கண்டினியூஸாக கொடுக்க போகிறோம். கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் சில பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸும் தேவ் ஆல்சோ கம் அண்ட் பார்ட்டிசிபேட் வித் அஸ் டு கான்ட்ரிபியூட் ஃபார் த வில்லேஜ் டெவலப்மெண்ட். அவங்க ஏதாச்சும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி கொடுக்க ஃபியூச்சரில் சான்சஸ் இருக்குங்க. அண்ட் வி ஆர் ஆல்சோ வி வில் ஷோர்லி டேக் கேர் வேர் எவர் த வில்லேஜஸ் வி ஆர் கோயிங். அவர் டியூட்டி டு டேக் கேர் த வில்லேஜஸ் அண்ட் வி வில் கான்ட்ரிபியூட் ஃபார் த எக்கானமிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த வில்லேஜ். அதையும் பார்த்துக்குவோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சிஆர்பிஎஃப் சிஏஎஸ்எஃப்ல படிப்பீங்கன்னா மொத்தம் இப்போ இருக்கிறது 1,68,000 மெம்பருங்க. அதை 2,20,000 இன்க்ரீஸ் பண்ணியாச்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ வருஷத்துக்கு நாங்கள் 14,000 பேரை ரெக்ரூட் பண்ணுறோம். நாங்கள் என்ன திங்க் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கோஸ்டல் இருக்கிறவங்க வந்தாங்க அப்படின்னா அதுக்காக அவங்களுக்கு ப்ரீ சிஆர்பிஎஃப் சிஏபிஎஃப் ட்ரைனிங்கும் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கு பேசிக் ரெக்குவயர்மெண்ட் என்ன, அதில் மெடிக்கலில் நம்மளுக்கு என்ன ஹைட் இருக்கணும், என்ன மாதிரி ஃபிசிக்கல் குவான்டிட்டி ரெக்குவயர்மெண்ட்டு, அதை எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு ரெகுலராக நாங்கள் ஒரு உஸ்தாத் மாதிரி ஒரு ஆளை அனுப்பி ட்ரைனிங் அனுப்பி அவங்களுக்கு அங்கே இருக்க யங் பீப்புளுக்காக ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் அதுக்கும் ட்ரை பண்ணி அவங்களையும் மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு வந்து அவங்களும் ஜாப் கிடைச்சி அவங்களும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு கான்செப்ட் தான் இந்த கோஸ்டல் சைக்கிளாத்தான் 2026. சேலம் மாநகர பகுதியில் புதிய சுற்றுலா தலமாக மாறிய குமரகிரி ஏரி பூங்கா குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. நகரமயமாக்கலால் பெருநகரங்கள் தொடங்கி வேகமாக வளர்ந்து வரும் நகரங்கள் வரை அனைத்து இடங்களும் கான்கிரீட் காடுகளாக காட்சியளிக்கின்றன. பணி நிமித்தமாக அல்லும் பகலும் சுற்றித் திரியும் மனிதர்கள் தங்களது மனதிற்கு புத்துணர்வு பெறும் இடங்களும் வெகுவாக குறைந்து கொண்டே வருகின்றன. இதற்கு தீர்வு காணும் வகையில் சேலம் மாநகராட்சியின் மையப்பகுதியில் அம்மாப்பேட்டை மண்டலத்தில் உள்ள குமரகிரி ஏரி பூங்கா 20 கோடி ரூபாய் மதிப்பில் புதுப்பொலிவு பெற்றுள்ளது. புது பொலிவுடன் திகழும் குமரகிரி ஏரி பூங்காவினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் திறந்து வைத்தார். ஏரியில் படகு சவாரியையும் அவர் தொடங்கி வைத்தார். சுமார் 40 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குமரகிரி ஏரியின் கரைகள் பலப்படுத்தப்பட்டு நடைபயிற்சி மேற்கொள்ள வசதியாக நடைபாதையும் அமைக்கப்பட்டுள்ளது. முக்கிய அம்சமாக மழைக்காலங்களில் கழிவுநீர் உள்ளே புகாத வகையில் கால்வாய் சீரமைக்கப்பட்டுள்ளது. சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் பூங்காவில் இருக்கைகள் வசதி, பசுமை புல்தரை, குழந்தைகளை கவரும் வகையில் வனவிலங்கு பொம்மைகள், குடிநீர் வசதி, சுகாதார வளாகம் என பொதுமக்களுக்கு தேவையான வசதிகள் அனைத்தும் உருவாக்கப்பட்டுள்ளது. வேகமாக வளர்ந்து வரும் சேலம் நகரத்தில் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கான இடங்கள் வெகு குறைவாக உள்ளன. சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலைக்கு மிக அருகில் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள குமரகிரி ஏரி பூங்கா சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் வரவேற்பை பெற்றுள்ளது. வாகனத்தின் சத்தங்களுக்கு இடையே சற்று இளைப்பாறி கொள்ள பறவைகளின் மொழியை கேட்க நினைப்பவர்களுக்கு குமரகிரி ஏரி பூங்கா நல்ல தேர்வாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். தேசிய பேரிடர் மீட்பு படையின் உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மீட்பு பணியின் போது தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களையும் வீராங்கனையும் இந்நாளில் வணங்குவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப் பகுதிகளின் கட்டமைப்பு வளர்ச்சியில் எல்லை சாலைகள் அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 1960ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு இதுவரை நாட்டின் எல்லைப் பகுதிகளிலும் நட்புறவு நாடுகளிலும் 64,100 கிலோமீட்டர் சாலைகள், 1,179 பாலங்கள், 7 சுரங்கப் பாதைகள் மற்றும் 22 விமான தளங்களை அமைத்துள்ளதாக கூறியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் 250 உள்கட்டமைப்பு திட்டங்களை எல்லை சாலைகள் அமைப்பு செயல்படுத்தி இருப்பதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது நாட்டின் எல்லைப் பகுதி வளர்ச்சியில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மக்களாட்சி மற்றும் தேர்தல் நடைமுறைகள் குறித்த 3 நாள் மாநாட்டை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்த உள்ளது. வரும் 29ஆம் தேதி புதுதில்லி பாரத் மண்டபத்தில் நடைபெறும் இந்த மாநாட்டில் 70 நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இதில் பங்கேற்கின்றனர். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.